கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் தேவைகள், எதிர்பார்ப்புகள் ஒவ்வொன்றையும் கர்த்தருடைய நாமத்தினாலே தேவன் நிறைவாய் நடத்தி உங்களை ஆசீர்வதித்து உங்கள் வாழ்விலே மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அனுபவிக்க உங்களுக்காக நாங்கள் அனுதினமும் பிரார்த்திக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் மறுபடியும் தேவ சமூகத்திலே தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக நாம் இந்த இடத்துல காணப்படுகிறோம். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. நமக்கு வேண்டிய ஆலோசனையை, நமக்கு வேண்டிய நல்ல வார்த்தைகளை தேவன் தாமே தந்து நம்மளை ஆசீர்வதித்து நம்முடைய வாழ்விலே பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த நாளிலும் நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட ஒரு வேத பகுதி, இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நம்முடைய வாழ்விலே கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்ய வேண்டும் என்று நாம் வாஞ்சிக்கிறோம், எதிர்பார்க்கிறோம். நம்முடைய வாழ்விலே, நம்முடைய பிள்ளைகள் வாழ்விலே, நம்முடைய தொழிலே, நம்முடைய பிரயாசங்களிலே கர்த்தர் ஒரு மகிமையான காரியங்களை செய்ய வேண்டும் என்று நாம் வாஞ்சிக்கிறோம், ஆசைப்படுகிறோம், செபிக்கிறோம். அதற்காக நாம் காத்திருக்கிறோம். பல நேரங்களில் தேவ சமூகத்திலே முழங்கால் படியிட்டு நாம் கண்ணீரோடு செபிப்பது உண்டு. காரணம், நம்முடைய வாழ்விலே கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்ய வேண்டும், மேலான காரியங்களை செய்ய வேண்டும் என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு நான் காணப்படுகிறோம். இங்கே வேத வார்த்தை தெளிவாக சொல்லப்படுகிறது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். யாருடைய வாழ்விலே கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார் என்றால், யார் கர்த்தரை விசுவாசிக்கிறார்களோ, யார் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறார்களோ அவருடைய வாழ்விலே கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். இந்த சம்பவத்தை நமக்கு நன்றாய் தெரியும். லாசருடைய அந்த உயிர்ப்பின் நாளை குறித்து நமக்கு பகுதியிலிருந்து நாம் தியானிக்கிறோம். நமக்கு நன்றாய் தெரிந்த ஒரு பகுதி, லாசரு மரித்து விட்டார். 4 நாள் கழித்து இயேசுவானவர் மறுபடியும் அந்த பட்டணத்துக்குள்ளாக கடந்து வருகிறார். அங்கே லாசருடைய சகோதரிகள் அவரை கண்டு அழுது புலம்புகிறார்கள். அங்கே தேவன் அவருடைய அழுகையின் புலம்பலை கண்டு அவர்களோடு மனதுருக்கமான வார்த்தைகளை பேசுகிறார். அது கடைசியாக அவர் சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அவர்களுக்குள்ளாக ஒரு விதமான ஏக்கமும் ஒரு தாகமும், தன்னுடைய சகோதரரை இழந்து விட்டதை நினைத்த ஒரு கவலையோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவன் மரித்து விட்டான், மரித்து அடக்கமும் செய்தாயிற்று. இனி என்னுடைய வாழ்விலே எங்களுடைய சகோதரனை காண முடியாது, எங்களுடைய சகோதரனை மறுபடியும் நாங்கள் காண முடியாது என்கிற ஒரு பெரிய ஒரு தவிப்போடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவன் அவர்களை பார்த்து, இயேசுவானவர் அவர்களை பார்த்து ஒரு வார்த்தை தெளிவாக சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். அப்பொழுது அந்த வார்த்தை அவர்கள் விசுவாசிக்கிறார்கள், அவர்கள் அறிக்கையிடுகிறார்கள். அது நிமித்தமாக மரித்த லாசரு மறுபடியும் உயிர்த்தெழுவதை நாம் அறிய முடிகிறது. இது நிமித்தமாக நாம் ஒன்று அறிந்து கொள்ளலாம், நாம் விசுவாசிக்கும் போது தேவன் நம்முடைய வாழ்விலே பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். நம்முடைய வாழ்வில் பல காரியங்களை நாம் விசுவாசிக்கிறோம், பல ரீதியாக நாம் விசுவாசிக்கிறோம், பல சூழ்நிலைகளை நாம் விசுவாசிக்கிறோம். மனிதர்கள் மீது நம்பிக்கை வைக்கிறோம், சில உயர்வான இடங்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம், இல்லை என்றால் நமக்கு நண்பர்கள் மீது நம்பிக்கை வைக்கிறோம், அவர்கள் மீது நம்முடைய விசுவாசத்தை நாம் வெளிப்படுத்துகிறோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். நமக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் காணப்பட வேண்டும், எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை நமக்கு காணப்பட வேண்டும் என்பதை வேதத்தின் வாயிலாக ஒரு சில காரியங்களை கூறி நான் கடந்து சொல்ல ஆசைப்படுகிறேன். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். விசுவாசமானது நம்முடைய வாழ்விலே இன்னும் அதிகமாக வெளிப்பட வேண்டும், இன்னும் அதிகமாக அது வளர வேண்டும். நாளுக்கு நாள் அந்த விசுவாசத்திலே நான் பெருக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஏனென்றால் அநேகர் அவரிடத்திலே சொஸ்தமாகும்படியாக, நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக வரும்போது அவர் கேட்கிற ஒரு கேள்வி, நீ விசுவாசிக்கிறாயா, நீ விசுவாசிக்கிறாயா என்று கேட்கிறார். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை, நம்முடைய வாழ்விலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் கர்த்தர் செய்ய வேண்டுமானால் நாம் கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். அது எப்படிப்பட்ட விசுவாசமாய் நமக்குள்ளே காணப்பட வேண்டும்? ஏனென்றால் மற்றவர்கள் விசுவாசிக்கிறார்கள், புற ஜனங்கள் விசுவாசிக்கிறார்கள், புற மனிதர்கள் விசுவாசிக்கிறார்கள். ஆனால் நமக்குள்ளே எப்படிப்பட்ட விசுவாசம் காணப்பட வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே கர்த்தர் நம்மோடு பேசுகிறார் என்றால், தேவன் மற்ற ஜனங்களிடத்தில் இருக்கிற விசுவாசத்தை காட்டிலும் அதிகமான ஒரு விசுவாசத்தை அவர் நமக்குள்ளே எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் யாக்கோபு புத்தகத்திலே வாசிக்கிறோம், அங்கே தேவனுடைய வார்த்தை தெளிவாக சொல்லப்படுவதை நாம் பார்க்க முடியுது. அங்கே வாசிக்கிறோம் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது, தேவன் ஒருவர் உண்டென்று
விசுவாசிக்கிறாய், அப்படியே செய்கிறது நல்லது. பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றது. அங்கே யாக்கோபு 3ஆம் அதிகாரத்திலே அதிலே காணப்படுகிற 19வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். இதை எதற்காக நான் சுட்டி காட்டுகின்ற, விசுவாசம் எல்லாருக்குள்ள இருக்கிறது. ஏன் சாத்தான் கூட விசுவாசிக்கிறான், தேவன் ஒருவர் உண்டு என்று சாத்தான் கூட விசுவாசிக்கிறான். நம்முடைய வாழ்வில் எப்படிப்பட்ட விசுவாசம் காணப்படுகிறது? இப்படிப்பட்ட விசுவாசத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இல்லை என்றால் நம்முடைய வாழ்விலே எதிர்பார்க்கிற ஒரு விசேஷித்தமான ஒரு விசுவாசம் நமக்குள்ளே காணப்படுகிறது என்பதை நாம் அறிந்து கடந்து சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு அநேகருடைய வாழ்விலே ஆரம்பத்தில் விசுவாசத்தில் வளருகிறார்கள், ஆரம்பத்தில் விசுவாசத்தில் நிலை கொண்டிருக்கிறார்கள். ஆனால் போக போக தன்னுடைய வாழ்க்கையில பலவிதமான சூழ்நிலைகள் கடந்து வர நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான எதிர்ப்புகள் கடந்து வர அந்த விசுவாசத்திலிருந்து வீழ்ந்து விடுவதையும், அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்க முடியாத ஒரு சூழ்நிலையும் நான் காணப்படுவதை அறிய முடிகிறது. ஆனால் நமக்குள்ளே நாம் எப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தில் இருக்க வேண்டும், நமக்குள்ளே எப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார் என்பதை இங்கே வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைத்து, அந்த விசுவாசத்திலே நிலைத்திருந்த ஒரு மனிதனை முன்புக்குள்ளாக வைத்து நான் கடந்து செல்ல ஆசைப்படுகிறேன். இங்கே வாசிக்கிறோம் பாருங்கள், மத்தேயு புத்தகத்திலே 8ஆம் அதிகாரத்திலே அதிலே காணப்படுகிற 10வது வசனத்திலே தெளிவாக ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுறவர்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தனக்கு பின்பாக வருகிற சீசர்களை பார்த்து, தனக்கு பின்பாக வருகிற ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் காணவில்லை. எல்லாரும் விசுவாசிக்கிறார்கள், ஆனால் அவனுக்குள்ளே ஒரு விசேஷித்தமான ஒரு விசுவாசத்தை, அந்த 100க்கு அதிபதியிடத்திலே ஒரு விசேஷித்தமான ஒரு விசுவாசத்தை கர்த்தர் கண்டார். இன்றைக்கு நம்முடைய வாழ்வும் கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எல்லாரும் விசுவாசிக்கிறது போல அல்ல. தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற விசேஷம் வித்தியாசமான ஒரு விசுவாசம். மற்றவர்களை பார்க்கிலும், மற்றவர்கள் நம்பிக்கையை பார்க்கிலும், மற்றவர்கள் எடுத்துக்கொள்ளுகிற அந்த சூழ்நிலையை பார்க்கிலும் நமக்குள்ள ஒரு பெரிய ஒரு விசுவாசத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு அநேக நேரங்களை சில மணி நேரம் ஜெபிக்கிறோம், சில நேரங்களை சில நாட்கள் தேவ சமூகத்திலே கடந்து செல்லுகிறோம். ஏதோ ஒரு காரியத்துக்காக, ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக, ஏதோ ஒரு பாரத்துக்காக, ஏதோ ஒரு தேவைக்காக ஒரு சில நாட்கள் விசுவாசத்தோடு கடந்து செல்லுகிறோம். ஆனால் அந்த காலம் தாமதம் ஆகும்போது அந்த விசுவாசத்திலே நாம் குறைந்து விடுகிறோம். அந்த விசுவாசத்திலே நிலைத்திருக்க முடியாதபடி சாத்தான் பல தந்திரங்களை கொண்டு வந்து நம்முடைய வாழ்விலே மறுபடியும் நாம் நிலை கொள்ள முடியாதபடி அவன் தடை செய்வதை நாம் அறிய முடிகிறது. ஆனால் கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நமக்குள்ளே அவர் எதிர்பார்க்கவில்லை. இங்கே வாசிக்கிற தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு, நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமாக இருக்க வேண்டும்? மனிதர்கள் கண்டு ஆச்சரியப்படுகிற விசுவாசம் அல்ல, ஊழியர்கள் கண்டு ஆச்சரியப்படுகிற விசுவாசம் அல்ல, போதகர்கள் கண்டு ஆச்சரியப்படுகிற விசுவாசம் அல்ல, குடும்பங்கள் கண்டு ஆச்சரியப்படுகிற விசுவாசம் அல்ல. என் தேவன் கண்டு ஆச்சரியப்பட வேண்டும். நாம் ஆராதிக்கிற தேவன் நம்முடைய விசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்பட வேண்டும். நம்முடைய வாழ்விலே நன்மைகளை செய்கிற இயேசுவானவர் அந்த விசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்பட வேண்டும். இங்கே அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை தான் இயேசு கண்டார். அங்கே அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை தான் இயேசு கண்டார். அவன் ஒரு புறஜாதியாய் இருந்தாலும், தேவனை அறியாத ஒரு மனிதனாய் இருந்தாலும், அங்கே வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது, இயேசு அதை கண்டு ஆச்சரியப்பட்டார். அந்த விசுவாசத்தை கர்த்தர் கண்டு ஆச்சரியப்பட்டார். இன்றைக்கு உங்களுக்குள்ளும் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ளே அது நிலை கொள்ளுமானால், என் தேவனை அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் பிரியப்படுத்துமானால், என் தேவனை அப்படிப்பட்ட விசுவாசத்துக்குள்ளே நீங்கள் ஆராதிப்பீர்களானால், என் தேவனை அப்படிப்பட்ட விசுவாசத்துக்குள்ளே நீங்கள் ஜெபிப்பீர்களானால், உங்கள் வாழ்விலே கர்த்தர் நன்மைகளை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். உங்கள் வாழ்வில் ஒரு மகிமையை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். உங்கள் வாழ்வில் ஒரு திறந்த வாசலை ஏற்படுத்த அவர் வல்லவராயிருக்கிறார். உங்களுக்கு விரோதமாய் காணப்படுற தடைகளை மாற்ற, உடைக்க, தகர்த்து எறிய அவர் வல்லவராயிருக்கிறார். அநேகருக்குள் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் குறைந்து விட்டது. மனிதர்கள் பார்க்கும்போது நாம் விசுவாசிகள் போல காணப்படுகிறோம், போதகர்கள் பார்க்கும்போது நாம் விசுவாசிகள் போல காணப்படுகிறோம், உறவுகள் பார்க்கும்போது விசுவாசிகள் போல காணப்படுகிறோம். ஆனால் இயேசுவானவர் பார்க்கும்போது நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இயேசு உங்களை அறியும் போது நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது?
என் இயேசு உங்களிடத்தில் கடந்து வரும்போது உங்கள் விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? மற்றவர்கள் பார்க்கிறபடி அல்ல உங்கள் விசுவாசம். என் தேவன் உங்கள் விசுவாசத்தை அறிய வேண்டும். என் இயேசு உங்கள் விசுவாசத்தை அறிய வேண்டும். மற்றவர்கள் முகத்தை பார்க்கிறார்கள், உள்ளங்களை ஆராய்ந்து அறிகிற நல்ல தேவனுக்கு உங்கள் விசுவாசத்தை குறித்து ஒரு ஆச்சரியம் உண்டாக வேண்டும். என் மகன் எவ்வளவாய் விசுவாசிக்கிறான். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை குறித்து நமக்கு தெரியும். அக்கினி சூளைக்குள்ளே கடந்து போன பிற்பாடும் தன்னுடைய விசுவாசத்திலே கடுகளவு கூட அவர்கள் குறையவில்லை. அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அப்படி எங்களை விடுவிக்காமல் போனாலும் நீர் நிறுத்திருந்த பொற்சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் என்கிற விசுவாசத்தில் நிலை கொண்டிருந்தபடியினாலே அவர்களை கர்த்தர் கனப்படுத்தினார், மகிமைப்படுத்தினார், உயர்வான ஸ்தலங்களுக்கு கொண்டு போகும்படியாக கர்த்தர் செய்தாரே. நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்ய வல்லவர். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட மேன்மைகளையும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய வேண்டுமானால் நமக்குள்ளே கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்பட வேண்டும். இந்த உலகத்திலே பல காரியங்களை நாம் ஆச்சரியமாய் பார்க்கிறோம், பல காரியங்களை நாம் அதிசயமாய் பார்க்கிறோம். ஆனால் அவைகள் ஒரு ஆச்சரியம் அல்ல, அவைகள் அதிசயம் அல்ல. என் தேவன் நம்மிடத்தில் பார்க்கிற அந்த விசேஷித்த அந்த விசுவாசத்தை கர்த்தர் கண்டு ஆச்சரியப்பட வேண்டும். தேவன் சொல்லுகிறார், நீ என் பார்வைக்கு அருமையானபடியினாலே கனம் பெற்றாய். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினாலே கனம் பெற்றாய். தேவன் பார்க்கும்போது நம்முடைய விசுவாசம் கனமுள்ளதாக இருக்க வேண்டும். என் தேவன் நம்மை விசாரிக்கும் போது, அவர் நம்மை விசாரிக்க கடந்து வரும்போது நம்முடைய விசுவாசம் கனமுள்ளதாக இருக்க வேண்டும், விலையேற பெற்றதாக இருக்க வேண்டும். இன்னும் சொல்ல வேண்டுமானால் கர்த்தர் கண்டு ஆச்சரியப்படுகிற அளவுக்கு நம்முடைய விசுவாசம் அதிலே தேவன் பிரியப்படுவாரானால் கர்த்தர் மெய்யாகவே உங்களுடைய வாழ்விலே, நம்முடைய வாழ்விலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். தேவனுடைய வார்த்தை சொல்லப்படுகிற உன் விசுவாசம் பெரியது, உன் விசுவாசம் பெரியது. நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? ஒரு குறுகிய ஒரு விசுவாசத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இல்லை என்றால் மலையே பெயர்ந்து போ என்று சொல்லுகிற ஒரு பெரிதான ஒரு விசுவாசத்தோடு காணப்படுகிறோமா? கர்த்தர் அப்படித்தானே சொல்ல, நீ கடுகளவு விசுவாசம் உனக்குள்ளே இருக்குமானால் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து போ என்று சொன்னால் அது சமுத்திரத்தின் ஆழத்திலே போய் விடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அப்படிப்பட்ட விசுவாசம், கர்த்தர் கண்டு ஆச்சரியப்படுகிற விசுவாசம், அந்த ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்படுகிற விசுவாசம் நமக்குள்ளே இருக்குமானால் கர்த்தர் மெய்யாகவே நம்முடைய வாழ்விலே ஒரு மேன்மையான காரியங்களை, நம்முடைய குடும்பத்தில் ஒரு மேன்மையான காரியங்களை, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே மேன்மையான காரியங்களை அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். அவர் செய்ய நினைப்பது ஒன்றும் தடைப்படுவதில்லை. ஏன் தடை காணப்படுகிறது? நம்முடைய விசுவாசம் கர்த்தர் கண்டு ஆச்சரியப்படுகிறதா இல்லை. அதனால தான் நம்முடைய வாழ்வில் அநேக காரியங்கள் தடைப்பட்டதாக இருக்கிறது. அது கடந்து வருகிறது, ஆனால் தடைப்பட்டதாக இருக்கிறது. காரணம், நம்முடைய விசுவாசத்தில் நாம் நிலைத்திருக்கவில்லை. நம் விசுவாசத்தில் கர்த்தர் கண்டு ஆச்சரியப்படுகிற அளவுக்கு நம்முடைய விசுவாசம் இன்னும் பிரியப்படவில்லை. அந்த வேளையிலே தேவ சமூகத்திலே ஜெபத்தோடு காணப்படுற ஜனங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்களுடைய விசுவாசத்தை கர்த்தர் கண்டு ஆச்சரியப்பட வேண்டும். உங்கள் விசுவாசத்தை கர்த்தர் கண்டு ஆச்சரியப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை கர்த்தர் பிரியப்படுகிறார். நமக்குள்ளே எப்படிப்பட்ட விசுவாசம் காணப்படுகிறது? ஒரு மனிதனை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன், அவனுக்குள்ளாக காணப்பட்ட ஒரு விசுவாசத்தை உங்களுக்கு முன்பாக நான் தெளிவாக கூறி உங்களுக்கு ஜெபித்து நான் அனுப்ப விரும்புகிறேன். கர்த்தர் நல்லவர். நமக்கு நன்றாய் தெரியும் தாவீதை குறித்து. தாவீது தன்னுடைய தகப்பனுடைய மந்தையை மேய்த்து கொண்டிருக்கிறார், ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். சகோதரர்கள் அங்கே சவுலுடைய அந்த சேனையிலே பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்களை விசாரிக்கும்படியாக கடந்து செல்லும் போது அங்கே ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். கோலியாத் அங்கே தேவனை நிந்தித்துக் கொண்டிருக்கிறான். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை நிந்தித்துக் கொண்டிருக்கிறான். இதை கேட்ட தாவீதாலே அதை கேட்க முடியவில்லை, அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நான் ஆராதிக்கிற தேவன் அவர் பெரியவர் அல்லவா? இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம்? என் தேவனை நிந்திப்பதற்கும் என் தேவனை தூஷிப்பதற்கும் இவன் எம்மாத்திரம் என்று அங்கே தாவீது அங்கே சொல்லப்படுது நாம் பார்க்கிறோம். பாருங்கள், பிற்பாடு
அவன் சவுலிடத்திலே கடந்து சொல்லுகிறான். அங்கே அவரிடத்திலே பேசுகிறான். தனக்கு நடந்த ஒவ்வொரு சம்பவங்களையும் அவன் கூறுகிறான். பிற்பாடு அவன் கோலியாத்தை முறியடிக்கும்படியாக நான் கடந்து செல்கிறேன் என்கிற ஒரு விசுவாசத்தோடு அங்கே கடந்து செல்வதை நாம் அறிய முடிகிறது. இங்கே தெளிவாக ஒரு காரியத்தை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். இதை பார்த்த கோலியாத் அங்கே தாவீதை அற்பமாக எண்ணுகிறான். தாவீதை பார்த்து பரியாசம் பண்ணுகிறான். இந்த அநேக நேரங்கள் நம்முடைய விசுவாசத்தை பார்த்து மற்றவர்கள் பரியாசம் பண்ணலாம். நம்முடைய ஜெபத்தை பார்த்து மற்றவர்கள் பரியாசம் பண்ணலாம். ஆனால் ஒன்று தெரியும், நான் ஆராதிக்கிற தேவன், என் விசுவாசத்தை கவனிக்கிற தேவன் பெரியவர், அவர் எனக்கு அற்புதங்களை செய்ய வல்லவர் என்கிற ஒரு நிச்சயத்தோடு நாம் காணப்படுவோமானால், அந்த தாவீதுக்கு இருந்த அந்த விசுவாசம் நமக்குள்ளே காணப்படுமானால், மெய்யாகவே நம்முடைய வாழ்வில் ஒரு பெரிய காரியங்களை செய்ய முடியும். பாருங்கள், இந்த கோலியாத்து அங்கே இருக்கிற எல்லா ஜனங்களை பார்க்கும் பெரியவனாயிருந்தான். அங்கே இருக்கிற எல்லா மனிதர்களை பார்க்கும் உயர்ந்தவனாக இருந்தான். ஆனால் சாதாரண ஒரு தாவீது, ஒரு சிறு பையனாகிய தாவீது அங்கே கடந்து செல்வதை நாம் அறிய முடிகிறது. அது மாத்திரமல்ல, அவன் கோலியாத்துக்கு முன்பாக கடந்து செல்லும்போது கோலியாத் அவனை பரியாசம் பண்ணுகிறார். அங்கே தாவீது ஒரு வார்த்தை சொல்லப்படு நாம் வாசிக்கிறோம். அங்கே 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்திலே அதிலே காணப்படுகிற 45வது வசனத்திலே 46வது வசனத்திலே அவர் தெளிவாக ஒரு வார்த்தை சொல்லுகிறார். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறார், நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாகிய சேனையுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கு பூமியின் காட்டு மிருகங்களுக்கு கொடுப்பே. அதனால் இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தோர் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். பாருங்கள், தாவீதிடத்தில் இருந்த ஒரு விசேஷித்த ஒரு விசுவாசத்தை நாம் கற்று கவனிக்க வேண்டும். நாம் சற்று கவனிக்க வேண்டிய அவசியத்துக்குள்ளாக காணப்படுகிறோம். தனக்கு முன்பாக ஒரு பெரிய ஒரு மனிதன், ஒரு பெரிய ஒரு சேனையை எதிர்கொண்டு நிற்கிற ஒரு மனிதன், ஒரு பெரிய ஒரு சேனை அவனை பார்த்து பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிற ஒரு மனிதன், அந்த மனிதனை பார்த்து ஒரு சாதாரண ஒரு மனிதன், அவனுக்கு இராணுவத்தில் பயிற்சி இல்லை, இராணுவத்திற்குரிய ஒரு அவனுக்கு வளர்ச்சி இல்லை. ஆனால் பாருங்கள், அவனுக்குள்ள ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி இருந்தது, அவனுக்குள்ள ஒரு பெரிய ஒரு திறமை இருந்தது. என்ன? என் தேவன் பெரியவர். அந்த விசுவாசம் அவனுக்குள்ளே பெரிதாய் காணப்பட்டது. அதனால தான் அவர் தெளிவாக சொல்லுகிறார், நான் இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். நம்முடைய வாழ்வில் இப்படிப்பட்ட விசுவாசம் காணப்படுகிறதா? ஒரு சின்ன ஒரு பிரச்சனை என்றால் நாம் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறோம். ஒரு சின்ன ஒரு போராட்டம் என்றால் நாம் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களைப் போல, அந்த இஸ்ரவேல் இராணுவ வீரர்களைப் போல, என் சவுலை போல அநேக நேரங்களில் விசுவாசம் குறைந்து நாம் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறோம். அவர்களை பார்த்து கர்த்தர் ஆச்சரியப்படவில்லை, அவர்களை பார்த்து கர்த்தர் ஆச்சரியப்படவில்லை. இந்த தாவீதை பார்த்து கர்த்தர் ஆச்சரியப்பட்டார். ஏன்? அவனிடத்தில் இருந்த விசுவாசம், அவனுக்குள்ளே இருந்த ஒரு நம்பிக்கை, என்னால் முடியும், என் தேவனை நிந்திக்கிற இந்த பெலிஸ்தரை கொல்லுவதற்கு எனக்கு கர்த்தர் அதற்குரிய பலத்தை தருவார் என்கிற விசுவாசம் அவனுக்குள்ளே காணப்பட்டது. இன்றைக்கு நமக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருக்கிறதா? நம்மிடத்திலே குடும்பங்களை மகிமையான காரியங்களை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம், ஆசைப்படுகிறோம், நல்லது. ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்கிற அந்த விசுவாசம், என் தேவன் கண்டு ஆச்சரியப்படுகிற அந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்கிறதா? அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நமக்குள்ளே இருக்குமானால், அது எப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கட்டுமே, அதை மேற்கொள்ளக்கூடிய கிருபைகளை கர்த்தர் தருவார். இதே சங்கீதக்கார தாவீது தன்னுடைய சங்கீதம் புஸ்தகத்திலே தெளிவாக சொல்லுகிறார், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். அது எவ்வளோ பெரிய சேனையாக இருக்கட்டுமே, அது எவ்வளோ பெரிய மதிலாக இருக்கட்டுமே, நீர் எனக்குள் தந்த அந்த விசுவாசம் எனக்குள்ளே அது வேரூன்றி வளர்ந்தபடியினாலே, அதில் நான் நிலை கொண்டு இருப்பதினாலே, அது எவ்வளோ பெரிய சேனையாக இருக்கட்டும், அது எவ்வளோ பெரிய மதிலாக இருக்கட்டும், அது எவ்வளோ பெரிய தடையாக இருக்கட்டுமே, அதை தாண்டுவதற்குரிய பலனை நீர் எனக்கு தந்திருக்கிறேன் என்று விசுவாச அறிக்கையை விட்டது போல, இன்னைக்கு நம்மிடத்தில் எப்படிப்பட்ட ஒரு விசுவாச அறிக்கை இருக்கிறதா? போராட்டங்களை கண்டு, பாடுகளை கண்டு, துக்கங்களை கண்டு, வேதனைகளை கண்டு
மன கிளேசங்களை கண்டு சோர்ந்து போகிறோம். கர்த்தர் அப்படிப்பட்ட விசுவாசத்தை நம்மிடத்தில் எதிர்பார்க்கவில்லை. கர்த்தர் அப்படிப்பட்ட நம்பிக்கையை நம்மிடத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கவில்லை. அந்த 100க்கு அதிபதியை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், அந்த 100க்கு அதிபதியை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார், இஸ்ரவேலுக்குள்ளே நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை. ஆச்சரியப்படுகிறார். அன்றைக்கு உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் என் தேவன் கண்டு, அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத் நம்மிடத்தில் இருந்த விசுவாசம், அந்த தாவீதிடத்தில் இருந்த அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்குமானால் மெய்யாகவே மெய்யாகவே இந்நாள் முதல் கொண்டு உங்கள் குடும்பத்தில் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். உங்கள் குடும்பத்தில் ஒரு ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். உங்களை கொண்டே கர்த்தர் செய்ய போகிறார். உங்களுடைய கரத்தில் அப்படிப்பட்ட விசுவாச பட்டயத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். உங்கள் கரத்தில் அப்படிப்பட்ட ஒரு விசுவாச பலத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். மெய்யாகவே நான் சொல்ல முடியும், கர்த்தர் பெரியவர், அவர் பெரியவர். உங்களிடத்தில் இருக்கிற விசுவாசம் பெரியதாக இருக்க வேண்டும். கர்த்தர் எவ்வளவு பெரியவர், அவ்வளவு பெரிய விசுவாசம் உங்களுக்குள்ளே காணப்பட வேண்டும். கர்த்தர் எவ்வளவு சிறந்தவர், அவ்வளவு பெரிய சிறந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே காணப்பட வேண்டும். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் உங்களுக்கு காணப்படுகிறதா? எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள். துக்கத்தோடு காணப்படுகிறீர்களா? வேதனையோடு காணப்படுகிறா? பண நெருக்கத்தோடு காணப்படுகிறீர்களா? இல்லை மனிதர்கள் நெருக்கிற சூழ்நிலை கொண்டு கவலையோடு காணப்படுகிறீர்களா? இந்த நேரத்தில் கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். மரித்த லாசரை உயிரோடு எழுப்புவதற்கு எனக்கு அது லேசான காரியம் என்றால், உன் வாழ்விலே காணப்படுகின்ற சோர்வான சூழ்நிலைந்து உன்னை தூக்கிவிடுவது லேசான காரியம். உனக்குள்ள அந்த விசுவாசம் இருக்கிறதா? உன்னுடைய வாழ்விலே பொருளாதாரத்திலே சோர்ந்து தளர்ந்து எல்லாம் இழந்தவனாய் காணப்படுற உன்னுடைய வாழ்விலே கர்த்தர் மறுபடியும் பொருளாதாரத்திலே ஒரு உயர்வை தர அவர் வல்லவராய் இருக்கிறார். உன் விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? உங்கள் குடும்பத்திலே பலவிதமான பிரச்சனைகள் நிமித்தமாக குடும்பத்திலே பிரிவினையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த பிரிவினையை மாற்றி என் தேவன் ஐக்கியத்தை தர வல்லவராய் இருக்கிறார். உங்களுக்குள்ளே விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அநேக குடும்பங்களே வியாதிகள் நிமித்தமாக வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். வியாதிகள் நிமித்தமாக சோர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த வியாதியிலிருந்து ஒரு விடுதலை தர என் தேவன் வல்லவராய் இருக்கிறார். பரிபூர்ணமான சுகத்தை தர வல்லவராய் இருக்கிறார். அந்த தேவனை நீங்கள் எப்படி விசுவாசிக்க போகிறீர்கள்? நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். அருமையான தேவ ஜனங்களே, இந்த நல்ல வேளை தேவன் நமக்குள்ளே எப்படிப்பட்ட விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார் என்பதை வேதத்தின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். மெய்யாகவே உங்கள் வாழ்விலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நீங்கள் எதிர்பார்ப்பதற்கு மேலான ஒரு காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். தேவனுடைய வார்த்தை அப்படித்தான் சொல்லப்படுகிறது. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பே. எங்களுடைய விசுவாசம் கர்த்தர் கண்டு ஆச்சரியப்படுகிற அளவுக்கு இருக்குமானால் என் தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் மெய்யாகவே உங்களுடைய வாழ்விலே பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். நல்ல தேவனே, அருமையான பிள்ளைகளோடு பேசும் நல்ல வார்த்தைக்காக உமக்கு நன்றி ராஜா. உடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே விசுவாசம் ஆண்டவரே நீர் கண்டு ஆச்சரியப்படுகிற அளவுக்கு, உம்மை அசைக்கிற அளவுக்கு அந்த விசுவாசம் அது பெரிதாக இருக்கட்டுமே, அது சிறந்ததாக இருக்கட்டுமே, அது சிறப்பாக இருக்கட்டும் அப்பா. அது நிமித்தமாக தன் வாழ்விலே காணப்படுகிற பிரச்சனைகள், போராட்டங்கள், பிரிவினைகள், எதிர்ப்புகள், பலவீனங்கள் இவைகளிலிருந்து முற்றிலுமாக ஒரு விடுதலையை, ஒரு மகிமையின் விடுதலையை பெற்றுக்கொள்ள என் தேவன் கிருபை செய்யும் அப்பா. உடைய பிள்ளைகள் மனதார உடைய சமூகத்திலே ஜெபிப்பதை, வேண்டுவதை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். உன் மன விருப்பத்தின் உனக்கு ஆக கடந்த வார்த்தையின்படி உடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே ஆண்டவரே மகிமையான காரியங்களை, பெரிதான காரியங்களை கர்த்தர் செய்து உடைய பிள்ளைகளை நிறைவாய் என் தேவன் மகிழ்ச்சியாய் நம் பாதையிலே கர்த்தர் நடத்தும்படியாக உடைய கருத்திலே தருகிறோம். ஆசீர்வதியும் அப்பா, ஆசீர்வதியும்.